என் பாப்பாது லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் அதிகபட்ச கமெண்ட் வந்து ரேஷன் அரிசி எப்படி இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் வந்து 2.5 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். எங்கள் அரிசி பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக எல்லாம் இல்லை, அழுக்கு குப்பை எதுவுமே இல்லை, நல்ல நீட்டாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது, சூடாக ஊற்றினோன்னா அரிசி அப்போவே வெந்துடும். வெதுவெதுப்பாக ஊற்றி வச்சுட்டோன்னா பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்துடும். இதை வந்து நல்ல கையில் பிசைஞ்சு கழுகி எடுக்கணும். ஒரு 5-6 டைம் நம்ம கழுகி எடுத்துட்டோன்னா நல்ல நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு கழுகி எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன். தண்ணி ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுற அந்த பழக்கம் இல்லை, கொஞ்சம் சோம்பேறி, அதனால இப்படி போட்டு வச்சுருவேன். அதுக்கு தேவையான அவ்வளோ உப்பு போட்டு 3 கிராம்பு போட்டு வச்சுக்கலாம். கிராம்பு எதுக்குன்னா அரிசி ரொம்ப ஸ்மெல் இருந்துச்சுன்னா அந்த கிராம்பு போட்டு கொதிக்க வச்சு சாப்பாடு வடிக்கும்போது ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். எங்களுக்கு அரிசி ஸ்மெல் இல்லை, நான் இன்னைக்கு சும்மா தான் வச்சுருக்கேன். இந்த பானைக்கு மேலே எதுக்கு இந்த பாத்திரம் தண்ணினா, நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சு தான் குடிப்போம். நம்ம இப்படி வச்சுட்டோன்னா சோறு வேகிற நேரத்தில் ஒரு பாத்திரம் தண்ணி சூடாயிரும். அதுக்கு தான் அப்படி வச்சுருக்கிறேன். சோறு வடித்து எடுத்துட்டேன் பாருங்கள், நல்ல வெள்ளையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உப்பு தண்ணியில் கண்டிப்பாக சோறு வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும். எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி கிடையாது, நல்ல தண்ணி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.